மன அழுத்தம் காவலர் ஒருவரையே கொலை செய்ய தூண்டியுள்ளது மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் மன அழுத்தம் ஏன் ஏற்படுகிறது, அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதற்கான தீர்வுகள் குறித்து மனநல மருத்துவர் டாக்டர் மோகன்ராஜுடன் எமது செய்தியாளர் தங்கமணி நடத்தும் நேர்காணலை இப்பொழுது பார்க்கலாம். தங்கமணி, மன அழுத்தத்தால பாதிக்கப்பட்டிருப்பதற்கான அறிகுறிகள் என்ன, அதற்கான தீர்வு என்ன, இது குறித்து சொல்லுங்க. அதாவது மனநல மருத்துவர் மோகன்ராஜ் அவர்கள் நம்மிடையே இருக்கிறார். அவரிடமே இது பற்றி பேசலாம். ஏனென்றால் இந்த மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர் ஒருவர் தன்னுடைய உயர் அதிகாரியை சுட்டிருக்கிறார். மேலும் ஒரு 3 பேரை சுட்டிருக்கிறார், 5 பேரை சுட்டிருக்கிறார். 2 பேர் கவலைக்கிடமாக இருக்கின்றனர், 3 பேர் இருந்திருக்கிறார்கள். இந்த நிலையில மன அழுத்தம் தான் இதற்கு காரணம் என்று கூறப்படுகிறது. இது எந்த வகையில் உண்மை, இது எந்த அளவுக்கு தூண்டுமா என்பது குறித்து மருத்துவரிடமே கேட்போம். இந்த மனநல பாதிக்கப்படுவது மற்றும் இந்த மாதிரியான மன பிரச்சனை, உளவியல் சார்ந்த பிரச்சனைகளால வன்முறை எந்த அளவுக்கு தூண்டப்படுதுன்னு நினைக்கிறேன். அதாவது இப்போ இவரை பொறுத்த வரைக்கும் நமக்கு டீடைல்ஸ் இன்னும் விவரங்கள் இன்னும் தெரிய வரல. பட் பொதுவா பேரக்ஸ்ல நடக்கிற இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி வன்முறைகள்னு பாத்தீங்கன்னா மன நோய்களால கிடையாது, பட் மனத்துல வர சில மாற்றங்கள், அழுத்தங்கள்னால, இப்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் சொல்றோம், உளைச்சல்களால வரலாம். இப்ப இந்த உளைச்சல்களுக்கு காரணம், அதாவது இது திட்டமிட்ட செயலா தெரியாது, இல்ல திடீர்னு செய்யப்பட்டதா. திடீர்னு செய்யப்பட்டதுன்னா அதுக்கு காரணங்கள் மன உளைச்சலா இருக்கலாம். அதாவது எப்படின்னா, உங்களுக்கு மன உளைச்சல்கள் பல காரணங்களால வரலாம். அதாவது வேலை பளு அதிகம், குடும்பத்திலிருந்து ரொம்ப தள்ளி இருக்கிறது, இல்ல குடும்பத்திற்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளால வரலாம், இல்ல வேலையில இருக்கிற பிரச்சனைகளால வரலாம், இல்ல அவர்களுக்கும் அவருக்கு கூட வேலை செய்யறவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள், அந்த மாதிரி, இல்ல நினைச்சது நடக்கல, அந்த மாதிரி பல பிரச்சனைகளால வரலாம். திடீர்னு ஒருத்தர் வன்முறைக்கு போறதுக்கு காரணம் என்னன்னா, எப்பவுமே டக்குன்னு யாருமே வன்முறைக்கு போக மாட்டாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே சின்ன 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 எரிச்சல்கள், சின்ன சின்ன மன உளைச்சல்களால அவங்க, இப்ப நம்ம எல்லாருமே சொல்லுவோம் த்ரெஷ்ஹோல்டு சொல்லுவோம், பிரேக்கிங் பாயிண்ட் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி இந்த அளவு வரைக்கும் யாரும் என்ன பண்ணாலும் நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், ஆனா அதுக்கு மேல போகும்போது நம்மள கண்ட்ரோலை இழந்துருவோம். அந்த மாதிரி அவருக்கு பல விஷயங்கள் இருந்திருக்கலாம், சின்ன சின்ன உளைச்சல்கள் இருந்திருக்கலாம். அது ஏதாவது ஒரு சின்ன காரணத்துக்காக அந்த த்ரெஷ்ஹோல்டை தாண்டும் போது அவங்களுக்கு அந்த நேரம், ஒரு சின்ன வினாடி, ஒரு நொடி பொழுதுல என்ன பண்றோம்னு தெரியாம இந்த மாதிரி வன்முறைகள் நிறைய நேரம் நடக்கிறது உண்டு. இப்போ இந்த மாதிரி மனச்சிக்கல் இருக்கவங்க, உளைச்சல் இருக்கவங்க, அது அழுத்தமா மாறி அவங்க சிக்கலா ஏற்படுற நிலையில இருக்கவங்க, அவங்க தங்களை எப்படி மீட்டுக்கலாம், இல்ல பிறர் அவங்களுக்கு எந்த அளவுக்கு உதவி செய்யலாம் டாக்டர்? சரி, இப்ப சின்ன சின்ன மன பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் இருக்கு. அதாவது ட்ரீட்மெண்ட்ங்கிற அளவுக்கு கூட வேண்டாம், சில நிறைய மன ரீதியான நிறைய உதவிகள் இருக்கின்றன. பட் நம்ம ஊர்ல என்ன பண்றோம்னா, இந்த மாதிரி ஒரு பெரிய இது வரும்போதுதான் நம்ம மன பிரச்சனைகளை பத்தி நினைக்கிறோமே தவிர, மற்ற நேரத்துல இப்ப எப்படி உடற்பயிற்சி நம்மள உடல் நோய்கள்ல இருந்து பாதுகாக்குதோ, அதே மாதிரி மனப்பயிற்சிகள் நிறைய இருக்குது. அது எல்லாமே அவங்க செஞ்சாலே உங்களுக்கு ஓரளவு இது பண்றாங்க. CASFல ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணிதான் செய்யறாங்க. அதை தொடர்ந்து கடைபிடித்து வந்தா இந்த மாதிரி நிகழ்வதை தடுக்கலாம். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி டாக்டர். மனப்பிரச்சனைக்கு என்ன மாதிரியான காரணம் மற்றும் அதிலிருந்து எப்படி விடுவது என்பது குறித்து விரிவாக மருத்துவர் சொல்லியிருந்தார். தங்கமணி, மனநல மருத்துவர் மோகன்ராஜுடன் நீங்கள் நடத்திய நேர்காணலுக்கு நன்றி.